அறிவார்ந்த தமிழ் மக்களே, ஈழத்தில் இனப்படுகொலையை நடத்தியது யார்? ஏன் நடத்தினார்கள்? இதுவரை நாம் செய்தது என்ன? இனி என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டறிய மறைக்கப்பட்ட நம் தமிழர் வரலாற்றை நாம் சற்றே திரும்பி பார்ப்போம். இன்றைய தமிழகத்தையும் இலங்கையையும் அதற்கும் தெற்கே மூழ்கி போன பெரும் பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் நிலப்பரப்பு தான் குமரிக்கண்டம். அந்த குமரிக்கண்டத்தில் காலகாலமாய் வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்களே. 49 நாடுகளை கொண்ட ஒரு மாபெரும் பேரரசை பாண்டியர்கள் கட்டி ஆண்டு வந்தனர். இயற்கை சீற்றத்தின் காரணமாக குமரிக்கண்டம் அழிவை சந்திக்க நேரிட்டதால் அங்கு வாழ்ந்து வந்த தமிழர்கள் நாவாய்களின் மூலமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர். சென்ற இடங்களிலெல்லாம் மாபெரும் அரசுகளையும் நாகரிகங்களையும் உருவாக்கினர். தாய் தமிழகத்திலும் ஈழத்திலும் தமிழர்களே தொடர்ச்சியாக ஆண்டு வந்த நிலையில் கிமு 543ஆம் ஆண்டு வட இந்திய இளவரசரான விஜயன் ஈழத்தில் உள்ள தலைமன்னார் பகுதிக்கு கப்பலில் வந்து இறங்குகின்றான். அவனும் அவனுடன் கப்பலில் வந்த 700 பேரும் நாடு கடத்தப்பட்டனர் என்பதே உண்மை. வங்காளம் மற்றும் கலிங்க பகுதிகளை ஆண்டு வந்த சிம்மவாகு என்ற அரசனின் மகன்தான் இந்த விஜயன். தந்தைக்கு எதிராக கலகம் செய்த காரணத்தால் தான் இவனும் இவனது கூட்டாளிகளும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இவன் ஈழம் வந்ததும் அங்கே குவேணி என்ற தமிழ் இளவரசியை முதலில் மணக்கிறான். சிறிது காலம் கழித்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனின் மகளையும் மணக்கிறான் என்று இலங்கை வரலாறு கூறுகிறது. இவனோடு சேர்த்து வந்த 700 ஆண்களும் பாண்டிய நாட்டு பெண்களையே மணக்கின்றனர். வட இந்தியாவில் நாட்டின் தலைவன் தன்னை சிங்கம் என்று அழைத்துக் கொள்ளும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. சிம்மவாகு என்ற அரசனின் வழித்தோன்றல் என்ற காரணத்தினால் விஜயனின் வாரிசுகள் சிங்களவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். தமிழினமும் வட இந்திய இனமும் கலந்ததுதான் சிங்கள இனம். ஈழத்தில் இருந்த தமிழும் இந்தியர்கள் பேசி வந்த பிராகிருதமும் கலந்ததுதான் சிங்கள மொழி. விஜயன் வருகை புரிந்த காலத்தில் பௌத்தம் ஒரு பெரிய மதமாக பரவியிருக்கவில்லை. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மௌரிய அரசன் அசோகனின் காலத்தில் தான் பௌத்தம் மௌரிய நாட்டின் அரச மதமாக அறிவிக்கப்படுகிறது. பௌத்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டு மதம் மாறிய அசோகன் 4 திசைகளிலும் பௌத்த மதத்தை பரப்புகிறான். இதன் மூலமாக பௌத்தம் ஈழத்தீவிற்கு கொண்டு வரப்படுகிறது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே ஒருபோதும் மதச்சண்டைகள் எழுந்ததில்லை. ஈழத்தீவில் ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டுமே இரு இனங்களுக்கு இடையில் அவ்வப்போது போர்கள் நடந்துள்ளன. கிமு 205ஆம் ஆண்டு முதல் கிமு 161ஆம் ஆண்டு வரை ஈழத்தை ஆண்டு வந்தவன் சோழ அரசன் எல்லாளன் ஆவான். எல்லாளனுக்கும் சிங்கள இளவரசன் துட்டகாமனிக்கும் இடையில் நடந்த போரானது வரலாற்று சிறப்புமிக்க போராகும். தமிழனுக்கு சொந்தமான வடபகுதியை ஆண்டவன் எல்லாளன். சிங்களருக்குரிய தென் பகுதியான உருகுணையை ஆண்டவன் சிங்கள அரசன் கவண்ணதீசன். இவனுடைய மகன்தான் இளவரசன் துட்டகாமினி. தமிழருக்குரிய நிலத்தின் தலைநகரமாக விளங்கிய அனுராதபுரத்தில் புலிக்கொடியை பறக்க விட்டவன் சோழன் எல்லாளன். சோழனுக்கு எதிராக போர் செய்ய சிங்கள அரசன் விரும்பவில்லை. ஆனால் தனது தந்தையின் முடிவுக்கு எதிராக இளவரசனான துட்டகாமினி செயல்படுகிறான். இவனின் இயற்பெயர் காமினி என்பதே ஆகும். ஆனால் தந்தையின் ஆணைக்கு கட்டுப்படாமல் ஒழுக்கமற்று செயல்பட்டதால் துட்டை என்னும் அடைமொழியோடு அழைக்கப்பட்டான். தந்தையை மீறி பெரும் படை திரட்டி வந்து எல்லாளனை அனுராதபுரத்தில் எதிர்கொள்கிறான். அனுராதபுரம் வரும் வழியில் 31 தமிழ் சிற்றரசர்களை வீழ்த்தினான் என்று மகாவம்சம் கூறுகிறது. இதன் மூலம் எல்லாளனை தவிர இன்ன பிற தமிழ் அரசர்களும் ஈழத்தை ஆண்டனர் என்று நம்மால் உணர முடிகிறது. ஈழத்தின் பூர்வ குடிகள் தமிழர்களே என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். வயதில் முதிர்ந்த அரசனான எல்லாளனை நேருக்கு நேர் போர் செய்ய அழைக்கிறான் வயதில் மிகவும் இளையவனான துட்டகாமினி. இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட சோழன் தனது யானையின் மேல் அமர்ந்து கொண்டு துட்டகாமினியை நேருக்கு நேர் எதிர்கொண்டு சமர் செய்கிறான். இந்த சமரில் துட்டகாமினி எறிந்த நச்சு தடவிய ஈட்டி எல்லாளனை வீழ்த்தியது. போரில் சிங்களவன் வென்றாலும் அங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை. தமிழ் குடிகள் எந்தவித தாக்குதல்களுக்கும் உள்ளாகவில்லை. போரில் வென்ற துட்டகாமினி சோழனின் வீரத்தை போற்றி அவன் வீழ்ந்த இடத்திலேயே
ஒரு நினைவு தூண் எழுப்புகிறான். தனக்கு பிறகு வரும் அனைத்து சிங்கள அரசர்களும் எல்லாளனுக்கு கட்டாய மரியாதை செலுத்த வேண்டும் என்று அந்த இடத்திலேயே உத்தரவும் இடுகிறான். தமிழ் அரசனுக்கும் சிங்கள இளவரசருக்கும் நடந்தது ஒரு அறவழி போராகும். போர் தர்மங்கள் கடைபிடிக்கப்பட்டன. பெண்கள், முதியோர், குழந்தைகள் ஆகியோர் கொல்லப்படவில்லை. அமைதியை போதித்த பௌத்த மதத்தில் முழு ஈடுபாடு கொண்ட துட்டகாமினி அறவழி போர் செய்து நிலத்தை ஆளும் அதிகாரத்தை மட்டுமே கைப்பற்றிக் கொண்டானே தவிர தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்யவில்லை. தமிழ் சிங்கள அரசர்களுக்கிடையில் நட்புறவு இருந்ததற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக சேர அரசன் செங்குட்டுவன் கற்புக்கரசியான கண்ணகிக்கு கோவில் எழுப்பி மரியாதை செய்யும் திருவிழாவில் சிங்கள அரசன் கஜபாகு கலந்து கொண்டதை கூறலாம். கண்ணகியின் கதை கேட்டு மெய்சிலிர்த்த கஜபாகு தனது நாட்டிலும் கண்ணகிக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என எண்ணி கண்ணகியின் ஒரு கால் சிலம்பையும் இன்ன பிற நகைகளையும் சேர அரசனிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாடு திரும்புகிறான். கண்ணகியின் நகைகளையும் ஒற்றைக்கால் சிலம்பையும் தனது தலையில் வைத்து சுமந்து கொண்டு வந்த கஜபாகு இலங்கையில் பத்தினி அம்மா என்ற பெயரில் கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டுகிறான். அன்று முதல் இன்று வரை தமிழரும் சிங்களவரும் ஒற்றுமையுடன் வணங்கும் ஒரு கடவுள் என்றால் அது கண்ணகியாகத்தான் இருக்கும். வேற்று இனமாக இருந்தாலும் வேற்று மொழி பேசினாலும் ஒருவருக்கொருவர் இனக்காழ்ப்புணர்வு இல்லாமல் தமிழனும் சிங்களவனும் இலங்கையில் வாழ்ந்து வந்தனர். மீண்டும் பாண்டியர் ஆட்சியை நிறுவுகிறார் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இலங்கையில் இழந்த தமிழர் பகுதிகளை மீண்டும் கைப்பற்றி பாண்டிய பேரரசுடன் இணைக்கிறார். இவருக்கு பின் அரியணை ஏறிய இவரின் மகன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி 1268 முதல் கிபி 1308 வரை பொற்கால ஆட்சி செய்கிறார். குலசேகர பாண்டியனின் கீழ் தமிழகம் செல்வ செழிப்போடு இருந்தது. பாண்டிய பேரரசின் ஆட்சியில் அவர்களின் பிரதானிகளாக ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற பட்டத்தோடு தமிழர்கள் யாழ்ப்பாணத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்றனர். இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால் சோழர்களும் பாண்டியர்களும் சிங்களவனை எதிர்த்து நடத்திய போர்களில் இனப்படுகொலைகளும் போர்க்குற்றங்களும் நடைபெறவே இல்லை. எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்ட நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கம் மட்டுமே இரு படைகளிடமும் இருந்தது. முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இறந்த பிறகு இளவரசர்கள் சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியனுக்கு இடையில் ஏற்பட்ட வாரிசு சண்டையால் பாண்டிய நாடு வலுவிழந்தது. இதை பயன்படுத்திக் கொண்ட இஸ்லாமிய சுல்தான் மாலிக் காபூர் மதுரை நகர் மீது படையெடுத்து வந்து பாண்டிய நாட்டின் செல்வங்களை எல்லாம் சூறையாடுகிறான். பாண்டிய பேரரசு வலுவிழந்ததால் அதன் யாழ்ப்பாண பிரதானிகளான ஆரிய சக்கரவர்த்திகள் தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டு தங்களுக்கென்று ஒரு தனி கொடியுடன் தொடர்ச்சியாக 350 ஆண்டுகள் ஈழத்தை சுயாட்சி செய்கின்றனர். யாழ்ப்பாண நகரை மீட்டெடுக்க மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதியான குலசேகர சிங்கராயனின் வழிவந்தோரே ஆரிய சக்கரவர்த்தி அரசர்கள். தங்களது கொடியில் காளை, வளம்புரி சங்கு, பிறை நிலவு மற்றும் சூரியன் ஆகிய சின்னங்களை கொண்டு சுயாட்சி நடத்தியவர்கள் இவர்கள். ஆரிய சக்கரவர்த்தி பட்டம் கொண்ட 18 அரசர்கள் யாழ்ப்பாணத்தின் நல்லூரை தலைநகராக கொண்டு நல்லாட்சி செய்கின்றனர். இவர்களது ஆட்சியில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் தமிழ் சமயத்தை பின்பற்றி ஆட்சி செலுத்தியவர்கள். நல்லூர் முருகன் கோவில், திரிகோணமலை சிவன் கோவில் ஆகியவை இவர்களின் ஆட்சியில் புனரமைக்கப்பட்டு ஈழத்தமிழ் தேசம் சீரும் சிறப்புமாக விளங்கியது. இஸ்லாமிய சுல்தான்களிடமிருந்து மதுரையை மீட்டெடுக்கிறேன் என சொல்லிக்கொண்டு கிபி 1377 ஆண்டு வந்த விஜயநகர வடுக அரசன் குமார கம்பனன் தான் கைப்பற்றிய பாண்டிய நாட்டை முழுவதும் விஜயநகர அரசுடன் இணைத்து விட்டான். சிருங்கேரி சங்கராச்சாரி உதவியுடன் விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் வடுகர்களான ஹரிகரன் மற்றும் புக்கன் ஆவார்கள். இந்த புக்கனின் மகன்தான் குமார கம்பனன். தான் படையெடுத்து கைப்பற்றிய பகுதிகளை ஆள்வதற்கு பிரதிநிதிகளாய் தெலுங்கர்களையே நியமிக்கின்றான். இவர்கள் பெரும்பாலும் விஜயநகர படையில் இருந்த காட்டுமிராண்டி கூலிப்படையைச் சேர்ந்த கம்மவார் வடுகர்களாகவே இருந்தனர்.
யார் இந்த வடுகர்கள்? இந்திய துணைக்கண்டத்தின் விந்திய மலைக்கும் வேங்கட மலைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் அடர்ந்த காடுகள் நிரம்பிய பகுதிகளாகும். இப்பகுதியை மொழிபெயர் தேசம் என்று பழம்பெரும் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிட்டுள்ளன. இக்காடுகளில் வாழ்ந்து வந்த மக்களை வடுகர்கள் என பண்டைய தமிழர்கள் அழைத்து வந்தனர். தமிழகத்தின் வட எல்லையான வேங்கடத்திற்கும் வடக்கே மொழிபெயர் தேசம் இருந்ததனால் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு வடக்கர் என்று பெயர் முதலில் வந்தது. இதுவே பின்னாளில் வடுகர் என தெரிந்தது. இக்காடுகளில் வாழ்ந்த மக்கள் வேட்டையாடுவதையே பிரதான தொழிலாக கொண்டிருந்தனர். வேட்டைக்கு உதவியாக இருக்க கொடிய வேட்டை நாய்களை அவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இதன் காரணமாகவும் இவர்கள் கதநாய் வேட்டுவர் அல்லது கதநாய் வடுகர் என்றும் அழைக்கப்பட்டனர். இவர்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையோ மரபு வழி போர் பயிற்சியோ அறவே கிடையாது. இவர்கள் வேட்டையாடுவதற்கும் கொள்ளை அடிப்பதற்கும் வேட்டை நாய்களையே பயன்படுத்தினர். அவ்வப்போது கூலிப்படையினராகவும் வடுகர்கள் செயல்பட்டனர். காட்டுத்தனமாய் தாக்குவதிலும் கொலைபாதக செயல்கள் செய்வதிலும் கைதேர்ந்த இந்த வடுகர்களைத்தான் சிருங்கேரி சங்கராச்சாரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமிறக்கினான். தென்னிந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த போர்களில் ஈடுபட்ட விஜயநகர படைகளில் இந்த வடுகர்கள் தான் பெரும் பங்கு வகித்தனர். இஸ்லாமியர்களை தென்னிந்தியாவை விட்டு விரட்டுவதற்கு பார்ப்பனியத்தின் அடியாட்களாக செயல்பட்ட இவ்வடுகர்கள் இஸ்லாமிய மக்களை கண்டபொழுதெல்லாம் கொண்டு குவித்தனர். தென்னிந்தியாவில் நடந்த இஸ்லாமிய இனப்படுகொலைக்கு பரிசாகத்தான் இவ்வடுகர்களுக்கு சத்திரியன் என்ற பட்டம் சிருங்கேரி சங்கராச்சாரியால் கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்களை வீழ்த்திய பின்னர் அவ்வெற்றியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது விஜயநகர அரசு. இந்த வரிசையில் வந்த முதல் விஜயநகர வடுக அரசன் ஹரிஹரன் ஆவான். விஜயநகர ஆட்சி முறை என்பது ஒரு கொடுங்கோல் இராணுவ ஆட்சி முறையாகும். மக்களிடம் இருந்த நில உடைமைகள் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டன. பாளையம் பாளையமாக நிலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையத்திற்கும் ஒரு பிரதிநிதியை நியமித்தனர். மக்களிடம் அடாவடியாக வரி வசூல் செய்ய ஊருக்கு ஊர் தண்ட நாயக்கன்களையும் பாளையங்களில் அமர நாயக்கன்களையும் நியமித்து தமிழ் மக்களை துன்புறுத்தி ஆண்டனர் தெலுங்கு வடுகர்கள். தமிழ் அரசர்கள் தோற்றுவித்த உன்னதமான உள்ளாட்சி முறையை சிதைத்து பாளைய பட்டுகள் மூலம் தமிழ் மக்களை கொடுமைப்படுத்தினர் வடுகர்கள். வட இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் வந்ததால் விஜயநகர அரசின் மூலம் பிராமணியத்தை காத்துக்கொள்ள சிருங்கேரி சங்கராச்சாரி உருவாக்கியதே இந்த வடுக அரசாகும். இந்து புராணங்கள் என்று சொல்லப்படும் சமஸ்கிருத இலக்கியங்களில் பெரும்பாலானவை இந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதிலும் கிருஷ்ண தேவராயன் என்ற வடுக அரசன் மிகப்பெரிய பிராமண அடிவரடியாக இருந்துள்ளான். இவனே பல பக்தி புராணங்களையும் இயற்றியுள்ளான். கிபி 1529 ஆண்டு கிருஷ்ண தேவராயனுக்கு எதிராக கலகம் செய்த மதுரை பிரதானி நாகம நாயக்கனை அடக்க அவனின் சொந்த மகனான விஸ்வநாத நாயக்கனையே அனுப்பினான் கிருஷ்ண தேவராயன். நாகம நாயக்கனை அடக்கிய பின்னர் விஸ்வநாத நாயக்கன் மதுரையை தனதாக்கிக் கொள்கிறான். விஜயநகர அரசிடம் இருந்து சுதந்திரம் வாங்கிக் கொண்டு விஸ்வநாத நாயக்கன் என்ற தெலுங்கு வடுகன் தலைமையில் தனி நாடாக மதுரை நாயக்க அரசு உருவானது. தமிழ்நாடு முழுவதும் வடுகர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததும் பண்டைய தமிழக கோவில்களில் இருந்த தமிழ் வழி பூசாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். வடுக பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் விஜயநகர அரசர்கள். தமிழக கோவில்களில் இருந்து தமிழ் வெளியேற்றப்பட்டது. சமஸ்கிருதம் மேலோங்கியது. உதாரணமாக பழனி முருகன் கோவிலில் இருந்த புலிப்பாணி சித்தர்வழி தமிழ் பூசாரிகளை வெளியேற்றிவிட்டு வடுக பிராமணர்களை நியமித்தது திருமலை நாயக்கனின் இராணுவ தளபதியான ராமப்பையன் என்கிற தெலுங்கு வடுகன். பல கோவில்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட தமிழ் அந்தணர்களான பறைய சமூக மக்கள் இந்த வந்தேரி வடுக பிராமணர்களால் தீண்டாமைக்குட்பட்டு பல கொடுமைகளை அனுபவித்தனர். தமிழக விவசாய குடிகளான பல்லர்களின் நிலத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களை கூலிகளாகவும் கொத்தடிமைகளாகவும் மாற்றியது மதுரை நாயக்க அரசு. பேச்சுரிமை, சொத்துரிமை, ஏன் தோளில் துண்டு போடும் உரிமை முதற்கொண்டு அனைத்தையும் இழந்த தமிழ் சமூகம் தெலுங்கனின் கீழ் அடிமையாக வாழ நேரிட்டது. மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை அடிமையாக்கியது போலவே திருச்சி நாயக்கன், தஞ்சை நாயக்கன்,
செஞ்சி நாயக்கன், வேளூர் நாயக்கன் ஆகியோர் மொத்த தமிழ்நாட்டையே தங்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். வடக்கிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வடுக பிராமணர்களும் சௌராஷ்டிரர் போன்றோருக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. கம்மவார், சில்லவார், ராஜகம்பலம், கவரா, கஞ்சம், தொட்டி நாயக்கன், பழிஜா நாயக்கன் போன்ற காட்டுமிராண்டி வடுகர்கள் தாய் தமிழ்நாட்டினுள் இறக்குமதி செய்யப்பட்டு தமிழர்கள் முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டனர். மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கனின் மகன் குமார கிருஷ்ணப்ப நாயக்கன் என்பவன் கிபி 1564ஆம் ஆண்டு மதுரையில் இருந்து 20,000 பேர் கொண்ட பெரும் படை திரட்டிக் கொண்டு இலங்கையில் இருந்த சிங்களவரின் கண்டி அரசை வீழ்த்தி அதனை பிடித்துக் கொள்கிறான். கைப்பற்றிய நாட்டை தன் மைத்துனனான விஜயகோபால நாயக்கனிடம் விட்டுச் சென்றதாக சிங்கள தீப கதா என்னும் தெலுங்கு நூல் கூறுகிறது. குமார கிருஷ்ணப்ப நாயக்கனின் படையில் இருந்த பெரும்பாலானோர் தெலுங்கு கம்மவார் பிரிவைச் சேர்ந்த காட்டுமிராண்டி கூலிப்படையினர் ஆவார்கள். கண்டியை ஆண்ட சிங்கள அரசனையும் அவனின் படை வீரர்களையும் கொன்றொழித்துவிட்டு கண்டி நாடு முழுவதும் கைப்பற்றிக் கொண்டனர். கண்டியை பிடித்தவுடன் தெலுங்கர்கள் செய்த முதல் வேலை என்னவென்றால், புனிதமாக கருதப்படும் புத்தனின் பல்லை சிங்களவர்களிடமிருந்து பிடுங்கி தங்கள் வசமாக்கிக் கொண்டனர். இலங்கையின் மரபுப்படி புத்தனின் பல் யாரிடம் உள்ளதோ அவர்களே இலங்கையை ஆள தகுதியானவர்களாவர். இதை தெரிந்து கொண்ட தெலுங்கு வடுகர்கள் புத்தனின் பல்லை கண்டிக்கு கொண்டு வந்து விடுகின்றனர். பரங்கியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களுடன் நடந்த போர்களில் கண்டி அரசுக்கு படை உதவி செய்தது தமிழ்நாட்டை ஆண்ட தெலுங்கு நாயக்கர்களாவார்கள். கண்டியில் இருந்த சிங்கள மக்களை ஒடுக்குவதற்கும் தமிழ்நாட்டிலிருந்தே படை அனுப்பப்பட்டது. விஜயகோபால நாயக்கரும் அவனுக்கு பின் வந்த அனைத்து தெலுங்கு அரசர்களும் தமிழ்நாட்டு நாயக்க அரச குடும்பங்கள் மற்றும் பாளையத்துக்கார ஜமீன்தார்களிடமிருந்தே பெண் எடுத்தனர். இந்த வரிசையில் வந்த வீர நரேந்திர சின்ஹா என்ற கண்டி அரசனுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போய்விடுகிறது. இவன் மதுரை நாயக்கர் ஆட்சியின் ஒரு பாளையத்துக்காரனான பிட்டி நாயக்கனின் பெண்ணை மணந்தவனாவான். ஆண் வாரிசு இல்லாத காரணத்தை பயன்படுத்தி வீர நரேந்திர சிங்கனின் தெலுங்கு மைத்துனன், அதாவது பிட்டி நாயக்கனின் மகன் அரசியான தனது அக்காளின் உதவியுடன் கண்டியின் அரியணை ஏறுகிறான். 1739ஆம் ஆண்டு முதல் விஜயராஜ சின்ஹா என்ற சிங்கள பெயரில் ஆட்சி செய்ய தொடங்குகிறான். தமிழ்நாட்டில் கிபி 1736ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர் ஆட்சியின் படைகள் ஆங்கிலேய ஆற்காடு நவாப்பு கூட்டுப்படையிடம் தோற்று போயின. ராணி மீனாட்சிக்கு வாரிசு இல்லாததால் மதுரை அரசு முடிவுக்கு வந்தது. இதே காலகட்டத்தில் திருச்சி நாயக்க ஆட்சி, தஞ்சை நாயக்க ஆட்சி, வேளூர் நாயக்க ஆட்சி மற்றும் செஞ்சி நாயக்க ஆட்சி ஆகியவையும் முடிவுக்கு வந்தன. இஸ்லாமிய நவாபிடமும் ஆங்கிலேயரின் கும்பினி அதிகாரிகளிடமும் தமிழ்நாடு அகப்பட்டுக் கொண்டது. இந்நிலையில் கண்டியில் இருந்த தெலுங்கு அரசர்கள் ஒரு நடைமுறை சிக்கலை உணர்கின்றனர். அதாவது, கண்டியின் சிறுபான்மை இனமான தெலுங்கர்களுக்கு இனிமேலும் தமிழகத்திலிருந்து படை உதவி வராது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். கண்டியில் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஒரு திட்டம் தீட்டுகின்றனர். பௌத்த மதத்தையும் சிங்கள மொழியையும் ஏற்றுக்கொண்டு சிங்கள இனம் போல் தங்களை காட்டிக்கொள்வதென முடிவு செய்கின்றனர். தங்களது தெலுங்கு அடையாளத்தை மறைத்துக் கொள்ள வசதியாக சிங்கள பெயரை வைத்துக் கொண்டும் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டும் கண்டியை ஆட்சி செய்தனர் வடுகர்கள். மேலும் அதிகமான தெலுங்கு வடுகர்களை புத்த பிக்குகளாக மாற்றி பௌத்த மதத்தையே தங்கள் வசமாக்கிக் கொண்டனர் தெலுங்கர்கள். ஆங்கிலேயரிடமிருந்து தங்களது உயிரை காத்துக்கொள்ள நினைத்த தமிழக தெலுங்கு நாயக்க அரச குடும்பங்கள் அனைத்தும் ஒரு பாதுகாப்பான புகலிடம் வேண்டி கண்டி சென்று குடியேறினர். ராணி மீனாட்சிக்கு பிறகு மதுரை அரியணையை சொந்தம் கொண்டாட நினைத்த வங்காரு திருமலை என்ற தெலுங்கு படைத்தளபதி ஆங்கிலேயனையும் ஆற்காடு நவாபையும் ஒன்றாக எதிர்கொள்ள முடியாது என்று உணர்ந்த பின் தனது முடிவை மாற்றிக்கொள்கிறான். அந்த நேரம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கண்டியை ஆண்ட விஜயராஜ சின்ஹா என்ற தெலுங்கு அரசனுக்கு திருமண வயது நெருங்கியதால் அவன் மதுரையின் அரச குடும்பங்களில் இருந்து பெண் எடுக்க விரும்புகிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட வங்காரு திருமலை தனது தாய் வழி உறவான நாராயணப்ப நாயக்கனின் மகளை
கண்டி அரசனுக்கு மணமுடித்து வைக்க ஏற்பாடு செய்கிறான். திருமண நிமித்தமாக நாராயணப்ப நாயக்கனும் அவனது இரு மகன்களும் கண்டி சென்று நிரந்தரமாக தங்கிவிடுகின்றனர். பின்னர் கண்டியில் பௌத்தத்தை தழுவிக்கொண்டு அரண்மனையிலேயே வளர்கின்றனர். 1747 ஆண்டு விஜயராஜ சிங்கன் ஆண்வாரிசு இல்லாமல் இறந்துவிடவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட நாராயணப்ப நாயக்கன் தனது இரு மகன்களில் மூத்தவனை அரசனாக்குகின்றான். இலங்கையின் அரச மரபை மீறி இதுபோன்ற பெண்வழி வாரிசை தேர்ந்தெடுத்தனர் தெலுங்கு வடுகர்கள். மருமக்க தாயம் என்ற முறையை கையாளும் தெலுங்கர்கள் ஏற்கனவே பௌத்த மதத்தை கைப்பற்றி விட்டதால் தெலுங்கு பௌத்த பிக்குகளின் உதவியுடன் இதை எளிதாக செய்து முடித்தனர். 1747 ஆண்டு அரியணை ஏறிய கீர்த்திராஜ சிங்கன் என்ற தெலுங்கன் பௌத்த மதத்தின் மறுமலர்ச்சிக்காக பாடுபடுகிறான். இவன் தமிழ்நாட்டின் பாளையங்கள் மற்றும் எஞ்சியிருந்த தஞ்சை நாயக்கனின் குடும்பங்களிலிருந்தே பெண் எடுக்கிறான். 1782 ஆண்டு கீர்த்திராஜ சிங்கனின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. கீர்த்திராஜ சிங்கனுக்கும் ஆண் வாரிசு இல்லாததால் அவனுக்கு பிறகு அவனது தம்பி அரியணை ஏறுகிறான். ராஜாதிராஜ சிங்கன் என்னும் பெயரில் ஆட்சி செய்த இவனும் தெலுங்கு வடுக ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொண்டான். மதுரையின் அருகாமையில் இருந்த ஒரு பாளையத்துக்காரனின் பெண்ணான உப்பேந்திரம்மா என்ற பெண்ணை மணக்கிறான். ராஜாதிராஜ சிங்கனும் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டதால் அரசி உப்பேந்திரம்மாவின் தங்கை மகனான கண்ணுச்சாமி நாயுடு அரியணை ஏறுகிறான். மதுரையில் பிறந்த கண்ணுச்சாமி நாயுடு விக்கிரமராஜ சிங்கன் என்ற பெயரில் 1798 ஆண்டு கண்டியின் அரசனாக முடிசூட்டப்படுகிறான். இவனே கண்டியின் கடைசி அரசனாவான். சிறு வயதிலேயே அரசனானதால் பொறுப்பில்லாமல் ஆட்சி செய்து கொடுங்கோலன் என்று மக்களிடம் கெட்ட பேர் வாங்கினான். இவனும் இவனது முன்னோர்களைப் போலவே வெங்கடரங்கம்மாள் என்ற ஒரு தெலுங்கு பெண்ணையே திருமணம் செய்கிறான். 1815 ஆண்டு ஆங்கிலேயனிடம் கண்டி வீழ்ந்த பிறகு இலங்கையில் மன்னராட்சி முடிவுக்கு வருகிறது. கண்ணுச்சாமி நாயுடுவை கைது செய்த ஆங்கிலேயர் வேலூர் கோட்டையில் அவனை சிறை வைத்தனர். கண்டியின் கடைசி 4 அரசர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த தெலுங்கு நாயக்க வம்சத்தைச் சேர்ந்தவர்களே. காலம் காலமாக இலங்கையின் பூர்வ குடிகளாக தமிழர்கள் இருந்ததால் கண்டியிலும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருந்தது. தெலுங்கு நாயக்கர்கள் தமிழ்நாட்டில் இருந்து சென்றதால் கண்டியில் ஆட்சி செய்வது அவர்களுக்கு மிக எளிதாக அமைந்துவிட்டது. 1564 ஆண்டு முதல் 1815 ஆண்டு வரை கண்டியை ஆண்டவர்கள் தெலுங்கர்களே. இந்த காலகட்டத்தில் படை வீரர்களாக கண்டி சென்ற பல்லாயிரக்கணக்கான தெலுங்கர்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டனர். சிங்கள மொழியை கற்றுக்கொண்டும் பௌத்தத்தை தழுவிக்கொண்டும் சிங்களவனோடு சிங்களவனாக வாழ்ந்து வருகிறார்கள். கண்டி நாயக்க ஆட்சியில் அனைத்து உயர்ந்த அரசு பதவிகளும் இராணுவ தளபதி பதவியும் தெலுங்கு வடுகர்களுக்கே கொடுக்கப்பட்டது. இவர்கள் ராடலா என்று அழைக்கப்பட்டனர். கண்டி நாயக்க அரசு வீழ்ந்த பின் ஆங்கிலேயனிடம் அடிபணிந்து நடக்க வேண்டிய கட்டாயம் தெலுங்கர்களுக்கு ஏற்படுகிறது. ஆங்கிலேயனோடு நெருக்கமாக இருக்க கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டனர். தமிழர்களையும் உண்மையான சிங்களவர்களையும் ஆங்கிலேயனிடம் காட்டிக் கொடுத்து விட்டு அவனது அரசில் உயர்ந்த பதவிகளையும் பெற்றனர் தெலுங்கர்கள். தமிழ் மக்களின் பட்டமான முதலியார் என்ற பட்டத்தையும் திருடிக்கொண்டு ஆங்கிலேயனுக்கு சேவகம் செய்யும் வேலையை கச்சிதமாக செய்தனர் தெலுங்கர்கள். அவ்வாறு செய்து உயர் பதவிகளை பிடித்தவர்கள்தான் முதலியார் டான்ஸ்பேட்டர் சேனநாயக்கா மற்றும் மகா முதலியார் சாலமன் டயஸ் பண்டார நாயக்கா ஆவார்கள். இவர்களின் வாரிசுகள் தான் ஆங்கிலேயனுக்கு பிறகும் இலங்கையை தொடர்ந்து ஆட்சி செய்தனர். 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றவுடன் முதல் பிரதமராக பொறுப்பேற்றவன் டான் ஸ்டீவன் சேனநாயக்கா என்ற தெலுங்கன். இவன் முதலியார் டான்ஸ்பேட்டர் சேனநாயக்காவின் மகனாவான். இவனது அமைச்சரவையில் இடம்பெற்ற அனைத்து முக்கிய அமைச்சர்களும் சிங்களர் போர்வையில் இருந்த தெலுங்கர்களே ஆவர். சுதந்திரம் பெற்ற நாள் முதல் தமிழர்களுக்கான உரிமைகளை தட்டி பறித்தது இந்த தெலுங்கர்கள்தான். தங்களின் தெலுங்கு அடையாளத்தை மறைத்துக் கொள்ள சிங்கள இனவாதத்தையும் பௌத்த மதவாதத்தையும் கையில் எடுத்தனர் வடுகர்கள். உண்மையான சிங்களவர்களை தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் திருப்பிவிட்டு இன்று வரை குளிர்காய்ந்து வருகின்றனர் தெலுங்கர்கள். சேனநாயக்காவின் குடும்பம் இலங்கையின் மிக முக்கியமான அரசியல் குடும்பங்களில் ஒன்றாகும். இலங்கையின் ஐக்கிய தேசிய கட்சியை தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தது இக்குடும்பமே ஆகும். இவர்களின் காலத்திற்கு பிறகு இந்த இனவாத கட்சியானது ஜெயவர்த்தனா என்ற மற்றொரு தெலுங்கு வடுகனின் கைகளுக்கே சென்றது.
1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனக்கலவரத்தை நடத்தியதே தெலுங்கனான ஜெயவர்த்தனா ஆவான். இலங்கையின் இன்னொரு பிரதான அரசியல் குடும்பம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்த பண்டாரநாயக்காவின் குடும்பமாகும். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இலங்கையின் மகா முதலியாராக இருந்த தெலுங்கன் சாலமன் டயஸ் பண்டாரநாயக்காவின் மகன்தான் சாலமன் வெஸ்ட் ரிச்சவே டயஸ் பண்டாரநாயக்கா. இவனின் மனைவி சிரிமா ரத்வத்தே என்றவள் கண்டி அரசின் ராடலா வகுப்பை சார்ந்த தெலுங்கச்சி ஆவாள். இவர்களுக்கு பிறந்த மகள்தான் சந்திரிகா குமாரதுங்கா. இந்த தெலுங்கு அரசியல் குடும்பமானது ஈழத் தமிழர்கள் மீது இனவெறியை தூண்டிவிட்டு இலங்கையை சுமார் 30 ஆண்டுகள் ஆண்டது. 1958ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக இனக்கலவரம் வெடிக்க காரணமாக இருந்தவன் தெலுங்கன் பண்டாரநாயக்கா ஆவான். 1964ஆம் ஆண்டு 6 லட்சம் மலையக தமிழர்களை நாடு கடத்த உத்தரவு போட்டவள் தெலுங்கச்சி சிரிமாவோ பண்டாரநாயக்கா ஆவாள். நூற்றாண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் தேயிலை தோட்டங்களை உருவாக்கி இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்த மலையக தமிழர்களை சிறிதும் இரக்கம் இல்லாமல் நாடு கடத்த முடிவு செய்தவள் இந்த சிரிமாவோ பண்டாரநாயக்கா தான். இலங்கையின் பிரதான ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளை கைக்குள் வைத்திருக்கும் தெலுங்கு வடுகர்கள் இன்று சுதந்திர இலங்கையில் கூட பொதுபல சேனா என்ற பயங்கரவாத பௌத்த அமைப்பை நடத்தி வருகிறார்கள். இந்த அமைப்பின் வேலையே தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் உண்மையான பௌத்த சிங்களவர்களை திருப்பி விடுவதுதான். மேலும் சிங்களவரின் போர்வையில் காட்டுமிராண்டி தெலுங்கர்கள் இருப்பதால் தமிழர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது பௌத்த வெறிபிடித்த சிங்களவர்கள் என வெளி உலகத்தை நம்ப வைத்து விடுகின்றனர் தெலுங்கர்கள். தங்களின் உண்மையான அடையாளத்தை சிங்களவர்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக தமிழர்கள் வழிபாடு செய்யும் கோவில்களை எல்லாம் இடித்து அங்கே பௌத்த விகாரங்களை கட்டி வருகின்றனர். மதவெறியால் தூண்டப்படுவதால் தெலுங்கன் தான் இலங்கையில் ஆட்சி செய்கிறான் என்ற உண்மை இது நாள் வரை சிங்களவர்களுக்கு புலப்படவில்லை. இலங்கையின் மேற்கு கடற்கரையோரம் வாழும் கரவாயின மக்கள் உண்மையான சிங்களவர்கள் ஆவார்கள். கரைவாழ் மக்கள் என்ற தூய தமிழ் சொல்லிலிருந்து வந்ததுதான் கரவா என்ற சிங்கள சொல். இலங்கையில் வாழ்ந்து வரும் உண்மையான சிங்கள மக்களுக்கு இலங்கையில் பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ ஆகும் வாய்ப்பு ஒரு முறை கூட கிட்டவில்லை. கிடைக்காமல் பார்த்து கொண்டனர் சிங்கள போர்வையில் இருக்கும் தெலுங்கர்கள். மேலும் கண்டி நாயக்கர் ஆட்சியின் பொழுது இலங்கையின் வரலாற்று நூல் என சொல்லப்படும் மகா வம்சத்தை தங்களுக்கு ஏற்றவாறு தொகுத்து எழுதிக் கொண்டனர் தெலுங்கர்கள். இலங்கையின் நீண்ட நெடிய வரலாற்றில் தமிழனின் பெரும் பங்கை நீக்கிவிட்டனர். மகாவம்சத்தின் ஓலைச்சுவடிகள் பலவற்றை காணவில்லை என்றும் தற்போது இருக்கும் மகாவம்சம் பலமுறை தொகுக்கப்பட்டதென்றும் முதலில் உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் ஆங்கிலேயர் காலத்தில் அந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த விஜயசிங்க முதலியார் என்பவராவார். இலங்கை ஆங்கிலேயனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இன்று வரை அந்நாட்டை ஆள்வது சிங்களவர் போர்வையில் வாழும் தெலுங்கர்களே. சேனநாயக்கா குடும்பம், பண்டாரநாயக்கா குடும்பம், ஜெயவர்த்தனா, ரணசிங்க பிரேமதாசா, மைத்திரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஈழத் தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சே உட்பட அனைவருமே தெலுங்கர்கள் ஆவார்கள். இதனால்தான் ராஜபக்சே மற்றும் சிறிசேனா ஆகியோர் இந்திய தெலுங்கர்களின் விருப்ப கடவுளான திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசிக்க வருகிறார்கள். இவர்களின் மற்றொரு விருப்ப கடவுளான கிருஷ்ணனை தரிசிக்க குருவாயூர் வருகிறான் தெலுங்கன் விக்ரமசிங்கே. ஈழத்தில் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பொழுது தாய் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட கட்சி தலைவர்கள் தமிழ் இனத்தை காக்கும் பொருட்டு போர் நிறுத்தம் கொண்டு வர ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதே உண்மை. தமிழ் இனத்தை காக்கவே தாங்கள் இருப்பதாக கூறிக்கொள்ளும் திராவிட கட்சி தலைவர்களின் உண்மையான முகம் என்ன என்பதை தமிழர்கள் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆங்கிலேயர் காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் இழந்த தெலுங்கர்கள்
தங்களின் முன்னோர்களான விஜயநகர வடுகர்கள் கைப்பற்றி கொடுத்த வளமான நிலங்களில் தமிழர்களை கொத்தடிமைகளாக்கி விவசாயம் செய்து அதில் வரும் வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வந்தனர். விஜயநகர வடுக ஆட்சியிலும் மதுரை நாயக்க வடுக ஆட்சியிலும் தெலுங்கு வடுகனும் பிராமணனும் தமிழ் மண்ணை சுரண்டுவதில் ஒற்றுமையாகத்தான் இருந்தனர். ஆனால் ஆங்கிலேயன் படையெடுத்து தமிழகத்தை பிடித்த பிறகு தெலுங்கலின் செல்வாக்கு குறைந்ததால் ஆங்கிலேயனிடம் அடைக்கலம் புகுந்தான் பிராமணன். ஆங்கிலேய ஆட்சியில் அனைத்து அரசாங்க பதவிகளையும் முதலில் சென்று பிடித்துக் கொண்டான் பிராமணன். இதனால்தான் தெலுங்கனுக்கும் பிராமணனுக்கும் குடுமிப்பிடி சண்டை தொடங்கியது. மேலும் ஆங்கிலேயனால் தொடங்கப்பட்ட காங்கிரசு கட்சியிலும் தனது ஆதிக்கத்தை காட்டினான் பிராமணன். இதனை பொறுத்து கொள்ள முடியாத தெலுங்கன் தொடங்கிய கட்சியே நீதி கட்சி ஆகும். பிராமணர் அல்லாதோருக்கு சமூக நீதி கிடைக்க தொடங்கப்பட்டதாக சொல்லப்படும் நீதி கட்சியானது உண்மையிலேயே செல்வாக்கு இழந்த தெலுங்கு சமீந்தார்கள் மீண்டும் மேலே வருவதற்காக தொடங்கப்பட்டதே ஆகும். சிறுபான்மை மக்களான தங்களால் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பிராமணனை கீழே இறக்குவது கடினம் என்று உணர்ந்த தெலுங்கர்கள் சுயமரியாதை இயக்கம் என்ற பெயரிலும் திராவிட இயக்கம் என்ற பெயரிலும் தமிழர்களையும் தங்களோடு சேர்த்துக் கொண்டனர். இந்த வேலையை கச்சிதமாக செய்து முடித்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். நிலம் இழந்து தாய் மண்ணில் உரிமை இழந்து வாழும் பாமர தமிழன் இந்த தெலுங்கு சமீன்தார்களின் பேச்சை நம்பி ஏமாந்து போனான். தெலுங்கனுக்கும் பிராமணனுக்கும் நடந்த சண்டையில் தமிழன் பலிகடா ஆக்கப்பட்டான். தனது தெலுங்கு அடையாளத்தை தன்னோடு வைத்துக் கொண்டே பிராமணனை மட்டும் வந்தேறி என்று சொல்லி நீண்ட நாள் தமிழனை தன்னோடு வைத்திருக்க முடியாது என்று உணர்ந்த தெலுங்கன் புதிதாக போட்டுக்கொண்ட வேடம்தான் திராவிடன். இந்த திராவிட சாக்கடையில் தமிழனையும் தள்ளினான் தெலுங்கன். அதாவது பிராமணர் அல்லாதோர் அனைவரும் திராவிடராம். தெலுங்கன், கன்னடன், மலையாளியோடு சேர்த்து தமிழனையும் திராவிடன் என்ற ஒரே குடைக்குள் கொண்டு வந்ததன் நோக்கம் வடுகர்கள் தமிழ் மண்ணில் வந்தேரிகள் என்ற உண்மையை தமிழர்களிடமிருந்து அப்பட்டமாக மறைப்பதற்கே அன்றி வேறு எதற்கும் இல்லை. இந்து மத எதிர்ப்பு இல்லாமல் பிராமண இன எதிர்ப்பை செய்ய முடியாது என்று உணர்ந்த வடுகர்கள் போட்ட வேடம்தான் நாத்திகமும் இறை மறுப்பும். அன்று இந்து மதத்தை காப்பதற்காகவே விஜயநகர அரசை உருவாக்கிய வடுகர்கள் இன்று நாத்திக வேடம் பூண்டு பிராமணனை எதிர்ப்பது போல் எதிர்த்து அனைத்து தமிழர்களையும் முட்டாளாக்கி விட்டார்கள். சங்கராச்சாரிகளின் வழிகாட்டுதல் என்ற பெயரில் தீண்டாமையை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்ததே தெலுங்கு அரசர்கள்தான். ஆனால் தீண்டாமை கொடுமைக்கு காரணம் பிராமணன் மட்டுமே என அப்பட்டமாக பொய் பேசினார்கள் தெலுங்கர்கள். தமிழ்நாட்டின் வளமான பகுதிகளை எல்லாம் பாளையம் பாளையமாக கூறு போட்டு தமிழனின் வளங்களையும் அவன் உழைப்பையும் சுரண்டியதே பிராமணிய வர்ணாசிரமத்தை கடைபிடித்த வடுகத் தெலுங்கர்கள்தான். ஆனால் தமிழன் ஏழ்மையில் வாழ்வதற்கு பிராமணன் மட்டுமே காரணம் என்று தமிழர்களை திசை திருப்பினான் தெலுங்கன். மிகப்பெரிய பிராமண அடிவரடிகளாக இருந்த தெலுங்கு அரசர்களின் வாரிசுகள் தங்களின் சுயநலத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தங்களது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் தங்களை ஒரு சீர்திருத்தவாதி போல் காட்டிக்கொண்டனர். பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பவர்கள் என்று காட்டிக்கொண்ட தெலுங்கர்கள் தங்களது அகவாழ்வில் ஒழுக்கங்கெட்ட வாழ்வையே வாழ்ந்தனர். பெண்களை இழிவாக பேசுவது மட்டுமல்லாமல் வயது வித்தியாசம் பார்க்காமல் இளம் பெண்களை திருமணம் செய்வது வரை இவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் பெண்ணடிமைவாதிகளாகவே வாழ்ந்தனர் என்பதே உண்மை. அது மட்டுமல்லாமல் இறுதி வரை பிராமணர்களோடு ரகசியமான நட்புறவிலும் இருந்தனர். இவை அனைத்தும் தமிழனை ஏமாற்ற நடந்த திரைமறைவு நாடகங்களே ஆகும். பிராமண எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் வடுகர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர். துளிர்விட்டுக் கொண்டிருந்த தமிழ் தேசிய சிந்தனையை முளையிலேயே கிள்ளி எறிய திராவிட நாடு போராட்டத்தை தொடங்கினார்கள் தெலுங்கர்கள். இல்லாத திராவிட இனத்தை இருப்பது போல காட்டி சாத்தியமே இல்லாத திராவிட நாட்டு கோரிக்கையை முன்வைத்தார் ஈவே ராமசாமி நாயக்கர். இவரை நம்பி தமிழ் தேசிய கொள்கையை கைவிட்டான் தமிழன். இதன் விளைவு மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினையின் பொழுது தாய் தமிழகத்துக்கு சொந்தமான வளமான நிலங்கள் எல்லாம் அந்நியருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டன. திருவனந்தபுரம், நெய்யாற்றின் கரை,
நெடுமங்காடு, இடுக்கி, பீர்மேடு, பாலக்காடு ஆகிய பகுதிகள் கேரளத்திற்கும், பெங்களூரு மற்றும் கோலார் தங்கவயல் பகுதிகள் கர்நாடகாவிற்கும், வேங்கடம், சித்தூர் மற்றும் நெல்லூர் ஆகிய பகுதிகள் தெலுங்கர்களுக்கும் தாரை வார்த்து தரப்பட்டன. மொழிவாரி மாநிலங்கள் உருவான பொழுது தமிழரின் நிலங்களை கைப்பற்ற சம்யுக்த கர்நாடகா என்றும், ஐக்கிய கேரளம் என்றும், விசால ஆந்திரா என்றும் இயக்கங்கள் நடத்தினர் அம்மாநில மக்கள். ஆனால் தமிழன் மட்டும் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று முட்டாள்தனமாக முழங்கிக் கொண்டிருந்தான். தமிழனுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் அந்நியருக்கு தாரை வார்க்கப்படுவதைக் கண்டு உயிரை துச்சமென நினைத்து போராடியதால் திருத்தணி, கன்னியாகுமரி ஆகிய ஊர்களை மீட்டனர் பச்சை தமிழர்களான மாப்போசியும் மார்சல் நேசமணியும். ஆனால் தமிழ் இனத்திற்கு நீதி வாங்கி தருவதாக சொல்லிக் கொண்டு வந்த இந்த திராவிட இயக்க தலைவர்கள் இக்கட்டான நேரத்தில் தமிழனை கைவிட்டனர். இன்று தமிழ்நாட்டில் நிலவும் நதிநீர் பிரச்சனைகளுக்கு இந்த திராவிட இயக்க தலைவர்கள்தான் காரணம். திராவிட வேடத்தில் இருக்கும் தெலுங்கனை நம்பி ஏமாந்தான் தமிழன். தமிழனை நிரந்தரமாக ஏமாற்ற தெலுங்கர் அண்ணாதுரை கொண்டு வந்த யுக்திதான் நாடக மற்றும் திரைப்பட மோகம். என்று தமிழன் திரைப்பட மாயையில் மூழ்கி போனானோ அன்றே தமிழ்நாடு அவன் கையை விட்டு போய்விட்டது. அண்ணாதுரை, கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய நால்வரும் தமிழர்களே கிடையாது. இவர்கள் போதாதென்று தெலுங்கர்களான வை. கோபால்சாமி நாயுடுவும் விஜயகாந்த் நாயுடுவும் ஆளுக்கு ஒரு திராவிட கட்சியை தொடங்கி வைத்துக் கொண்டு தமிழன் அரசியல் ரீதியாக மேலே எழும்பிவிடக் கூடாதென்று மிகவும் தெளிவாக அரசியல் செய்கின்றனர். ஈழத்தில் தமிழ் மக்கள் கொல்லப்படும் பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமையும் கூட தெலுங்கர்களிடமே உள்ளது. திராவிட கட்சி தலைவர்கள் தான் தெலுங்கர்கள் என்றால் மார்க்சிய கொள்கை பேசும் கம்யூனிச கட்சி தலைவர்களும் தெலுங்கர்களாகவே உள்ளனர். பாளையப்பட்டு ஆட்சி முறையில் தமிழ் மக்களின் நிலங்களை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்ட தெலுங்கர்கள் இன்று நல்லவன் போல நடித்து பொது உடைமை கருத்தியல் பேசி வருகின்றனர். ஆளும் வர்க்கத்தை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் இந்த வடுக கம்யூனிஸ்ட் தலைவர்களின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், தமிழகத்தில் வடுகர் வசம் இருக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பாதுகாப்பதே ஆகும். இன்றைய தமிழகத்தில் நிலமில்லா ஏழைகளான பள்ளர்கள் மற்றும் பறையர்களின் ஏழ்மை நிலைக்கு காரணமே வடுகர்களின் பாளையப்பட்டு ஆட்சி முறைதான். ஆனால் இந்த உண்மையை வடுக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்பட்டமாக மறைத்து வருகிறார்கள். மக்களின் போராட்டங்களை எல்லாம் திசை திருப்பி மேடைதோறும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழிக என்ற ஒற்றை கோஷத்தை மட்டுமே சுமார் 50 ஆண்டுகளாக முன்வைத்து வருகிறார்கள். இன்று வரை அகில இந்திய அளவில் இயங்கும் கம்யூனிச பொலிட்பீரோவில் ஒரு தலித் தலைவரானதில்லை. இதிலிருந்தே தெரிகிறது இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று. தமிழ்நாட்டில் நடக்கும் இனப்பிரச்சனையை இவர்கள் வர்க்க பிரச்சனையாக மடைமாற்றி வருகிறார்கள். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கீழ் வெண்மணி தமிழ் இனப்படுகொலை. 1968ஆம் ஆண்டு கீழ்வெண்மணி கிராமத்தில் கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற தெலுங்கு ஜமீன்தார் தன்னுடைய நிலத்தில் விவசாய கூலிகளாய் வாழ்ந்த 44 பள்ளர் சமூக மக்களை உயிரோடு எரித்துக் கொன்றான். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளே அதிகம். சென்னையில் அப்போது தெலுங்கர் அண்ணாதுரையின் ஆட்சி என்ற தைரியத்தில் அவன் இவ்வாறு மிருகத்தனமாக நடந்து கொண்டான். எரித்துக் கொன்றவன் தெலுங்கு ஜமீன்தார், எரியுண்டு இறந்தவன் தமிழன். இது அப்பட்டமான இனவெறி செயலாகும். ஆனால் இதை முதலாளி வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் நடந்த சண்டை என இன்று வரை கதை கட்டி வருகின்றனர் தெலுங்கு கம்யூனிஸ்டுகள். ஒரே இனத்தைச் சேர்ந்தவன் சக இனத்தவரின் உழைப்பை உறிஞ்சினால் அது வர்க்க பிரச்சனை என்று சொல்வதில் ஒரு நியாயம் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய முதலாளிகள் அனைவரும் தெலுங்கர்கள், தொழிலாளர்கள் அனைவரும் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் என்றால் இது எப்படி வர்க்க பிரச்சனையாகும்? பாளையப்பட்டு ஆட்சி முறையின் கொடுமைகள் வெளியே தெரிந்தால் பள்ளரும் பறையரும் தெலுங்கர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்று உணர்ந்ததால் தான் சுயநலத்திற்காக பொது உடைமை வேஷம் போடுகிறார்கள் தெலுங்கர்கள். நிலப்பிரபுத்துவ சமூகமான
நாயுடுகளின் கூடாரமாகி போனது கம்யூனிச கட்சி. தமிழர்களான மாமேதை ஐயா சிங்கார வேளனாரும் மக்கள் தலைவர் ஜீவானந்தமும் இருந்த பொழுது தமிழ்நாடு கம்யூனிச கட்சி நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் என்று அக்கட்சி தெலுங்கர்களின் கைக்குள் சென்றதோ அன்றே அது நாயுடு சங்கமாக மாறிவிட்டது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இடதுசாரி கட்சி என அனைத்தையும் தெலுங்கர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இவர்களை தமிழர்கள் அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் சாதி ஒழிப்பு என்ற நாடகத்தை தமிழ்நாட்டில் மட்டும் அரங்கேற்றி வருகின்றனர். குலப்பட்டத்தை போடாமல் விட்டதன் மூலம் எவன் தமிழன் எவன் தெலுங்கன் என்று தெரியாமலேயே போய்விட்டது. மேலும் இந்த வந்தேரிகள் தங்கள் உண்மையான பெயரை மாற்றி வைத்துக் கொள்கின்றனர். இதன் காரணமாகவும் இவர்கள் தெலுங்கர்கள் என்ற உண்மையை தமிழர்களால் உணர முடியவில்லை. காலம் காலமாக தமிழரின் இனப்பகைவர்களாகவே செயல்பட்ட மதுரை நாயக்க வம்சாவளி தெலுங்கர்கள் இன்று அரசியல் காரணங்களுக்காக திராவிட வேடம் பூண்டு நம்மை ஆள்கிறார்கள். அதேபோல் இலங்கையிலும் சிங்கள வேடம் பூண்டு ஆள்கிறார்கள் கண்டி நாயக்க வம்சாவளி தெலுங்கர்கள். தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் தமிழனை வீழ்த்தியது தெலுங்கர்களே. பாமர மக்கள் வாழும் கிராமத்தில் நின்று கொண்டு கிரேக்க வரலாறும் ரோமாபுரி வரலாறும் பேசுகின்ற தெலுங்கரான கோபால்சாமி நாயுடு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நடந்த தெலுங்கு அரசாட்சியை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேன் என்கிறார்? உண்மை வெளியே தெரிந்துவிடும் என்ற பயம்தானே. இலங்கையை ஆள்வது தனது தெலுங்கு இனம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டே விடுதலை புலிகளுக்கு உதவுவது போல உதவி புலிகளின் முதுகில் குத்தியதே தெலுங்கர்களான கோபால்சாமி நாயுடுவும் கோவை ராமகிருஷ்ண நாயுடுவும் தான். தமிழ்நாட்டை ஆளும் தெலுங்கர் மட்டும் நினைத்திருந்தால் என்றோ சுதந்திர தமிழீழம் கிடைத்திருக்கும். குறைந்தது இலங்கையில் உள்ள தெலுங்கர்களிடம் பேசி இன படுகொலையாவது தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் மேல் கொண்டுள்ள இனவெறி காரணமாக வேண்டுமென்றே தீர்வு கிடைக்காமல் பார்த்துக் கொண்டனர் தெலுங்கர்கள். இவர்களுக்கு துணை போனது தமிழரின் ஆதி பகைவர்களான பிராமணர்கள். எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் பிராமணர்களால் இம்மண்ணில் பெரும்பான்மையாக இருக்கும் தமிழர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் காலகாலமாய் வடுக அரசர்களின் துணையுடன் தமிழர்களை வீழ்த்தி வருகின்றனர். சாணக்கியனின் வழிகாட்டுதலில் உருவான மௌரிய அரசாகட்டும், சிருங்கேரி சங்கராச்சாரியரின் வழிகாட்டுதலில் உருவான விஜயநகர அரசாகட்டும், தமிழனுக்கு எதிராக படையெடுத்தவர்கள் அனைவருமே வடுகர்கள். ஆனால் படையெடுப்பை தூண்டியவர்கள் பிராமணர்கள். தம்பி நகரில் விஜயநகர ஆட்சி முடிவுக்கு வந்த பின் தங்களது உயிரை காத்துக்கொள்ள தமிழகம் நோக்கி வந்த ஆரிய பிராமணர்களை ஆதரித்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த தெலுங்கு நாயக்க அரசர்களே ஆவர். இந்த ஆரிய பிராமணர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு சங்கர மடம் காஞ்சி நகரில் உருவாக்கப்பட்டது. இதில் மறைக்கப்பட்ட உண்மையாதனில் காஞ்சி சங்கர மடம் என்பது கன்னட மற்றும் தெலுங்கு மொழி பேசும் ஆரிய பிராமணர்களுக்கானதே ஆகும். ஆனால் இம்மடத்தை காலடி சங்கராச்சாரியான ஆதிசங்கரன் கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கிவிட்டான் என்று ஒரு மாபெரும் பொய்யை சங்கரமட பிராமணர்கள் மக்களிடம் பரப்பி வருகின்றனர். வெறும் 400 ஆண்டுகள் மட்டுமே பழமையான இந்த காஞ்சி சங்கர மடத்தில் அன்று முதல் இன்று வரை கன்னட மொழி அல்லது தெலுங்கு மொழி பேசும் பிராமணர்களே தலைமையகத்தில் அமர்ந்து வருகின்றனர். தமிழ் மொழியை நீசபாசை என்று பழித்த காஞ்சி சங்கராச்சாரி ஒரு கன்னட பிராமணர் ஆவார். கன்னட மொழியும் தெலுங்கு மொழியும் ஒரே நேரத்தில் பிரசவமான இரட்டை பிறவிகள் போன்றவையாகும். கன்னட வடுகனுக்கும் தெலுங்கு வடுகனுக்கும் யாதொரு வேறுபாடும் கிடையாது. நம்பூதிரிகளின் வழிகாட்டுதலில் உருவான திருவாங்கூர் அரசும் இதற்கு விதிவிலக்கல்ல. சேர அரச வாரிசுகளை வஞ்சகமாக கொன்று ஆட்சியை பிடித்தவர்கள் நம்பூதிரிகள். இவர்களோடு வடுக காட்டுமிராண்டிகள் கலந்து உருவான கலப்பு இனம்தான் நாயர்கள். தாய் வழி சமூகமான இந்த வடுக நாயர்களும் பிராமண இன வெறியர்களான நம்பூதிரிகளும் திருவாங்கூர் நாட்டின் தமிழர்களுக்கு எதிராக கொடும் செயல்களையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விட்டனர். அதன் விளைவாக 14 குடி மக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டனர்.
இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட சமூகம் நாடார் சமூகமாகும். தமிழ்நாட்டில் இருந்த வடுக பிராமணர்கள் தீண்டாமையை கொண்டு வந்து தமிழனை தொட்டால் தீட்டுகின்றனர். ஆனால் திருவாங்கூர் நம்பூதிரிகள் தமிழனை பார்த்தாலே தீட்டுகின்றனர். மேலும் தமிழ் பெண்கள் தங்களின் மார்பகங்களை மறைக்க மேலாடை அணியக்கூடாது என்ற மிருகத்தனமான சட்டங்களை இயற்றினர் நம்பூதிரிகள். பால்வரி, முளைவரி போன்ற வரிகளை தமிழ் பெண்கள் மேல் மட்டும் விதித்து அவர்களை துன்புறுத்தினர். இதுபோன்ற செயல்களில் நம்பூதிரிகளுக்கு உறுதுணையாக இருந்தது வடுக நாயர்கள் ஆவார்கள். தமிழ்நாட்டில் பிராமணர்கள் கொண்டு வந்த அடக்குமுறை சட்டங்களையும் தீண்டாமை கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தியது தெலுங்கு வடுக நாயக்கர்களே. வடுக பிராமண கூட்டணி இன்றும் திரைமறைவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழர்களை ஏமாற்ற மட்டும்தான் ஆரிய திராவிட அரசியல் எல்லாம். ஆரியரை கடைசி வரை எதிர்த்ததாக காட்டிக்கொண்ட ஈவேரா தனது வாழ்நாளின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் வடுக பிராமணரான ராஜாஜியின் அறிவுரையின் பிறகே எடுத்தார். திராவிட பாசறையில் இருந்து வந்த கருணாநிதியோ தனது குடும்ப உறுப்பினர்கள் சாமி கும்பிடுவதை பற்றி ஒரு எதிர்ப்பை கூட காட்டியது கிடையாது. திராவிட கட்சிகளை நடத்தி வரும் கோபால்சாமி நாயுடுவும் விஜயகாந்த் நாயுடுவும் ஆரியரான ஜெயலலிதாவிடம் கூட்டணி வைத்துக் கொள்வதில் எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை. தமிழர்களை அழித்தொழிக்க துடிக்கும் பிராமணர்களான சோ ராமசாமி மற்றும் சுப்பிரமணிய சாமி ஆகியோர் 1996ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு பகிரங்க ஆதரவு வழங்கியதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். எழுத்து ஊடகங்களை நடத்தி வரும் தமிழின பகைவர்களான ராமுவும் சோ ராமசாமி போன்ற ஆரியர்கள் ஈழ படுகொலையை தமிழ் மக்களிடமிருந்து மறைத்தது ஏனென்று தமிழர்கள் அனைவரும் அறிவர். ஆனால் திராவிட தலைவர்கள் நடத்தி வரும் சக்தி வாய்ந்த ஊடகங்களிலும் கூட ஈழ இனப்படுகொலை அப்பட்டமாக மறைக்கப்பட்டது. வடுகர்களும் பிராமணர்களும் தமிழர்களை அழிப்பதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. விஜயநகர ஆட்சி காலத்தில் இருந்தே வடுக பிராமண கூட்டணி இயங்கி வருகிறது. திருமலை நாயக்கனின் ராணுவ தளபதியாக இருந்தவன் ராமப்பையன். இவன்தான் பழனி முருகன் கோவிலில் பூசை செய்து கொண்டிருந்த தமிழ் பூசாரிகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு வடுக பிராமணர்களை நியமித்தவன். இந்த ராமப்பையனின் நேரடி வாரிசுதான் தமிழின பகைவன் சுப்பிரமணிய சாமி. இந்த உண்மையை அவன் வாயாலேயே இணையதளத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறான். மதுரை நாயக்க கொடுங்கோல் ஆட்சியில் தமிழரின் உரிமைகளை தட்டி பறித்த வடுக பிராமண கூட்டணி இன்று வேறொரு புதிய வடிவத்தில் தமிழர்களை அழிக்க வந்துள்ளது. ஈழத்தமிழ் மக்களை அழித்தொழிக்க ராஜபக்சவிற்கு உதவி செய்தவன்தான் இந்த சுப்பிரமணிய சாமி. மதுரை திருமலை நாயக்கருக்கு ராமப்பையன் உதவியது போல கண்டி நாயக்க வாரிசான ராஜபக்சவிற்கு உதவுகிறான் ராமப்பையனின் பேரனான சுப்பிரமணிய சாமி. உலக அளவில் ராஜபக்சே மேல் எந்த போர்க்குற்ற விசாரணையும் வந்துவிடக் கூடாது என்று மிக கவனமாக வேலை செய்கிறான் சுப்பிரமணிய சாமி. இவனும் போலீஸ் சாமியார் சந்திரசாமியும் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சந்தேகப்படும்படியான ஆட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மர்மமான முறையில் ராஜீவ் காந்தியை கொன்றுவிட்டு அந்த பழியை புலிகள் மீது சுமத்தி அவர்களை உலக நாடுகளின் உதவியுடன் அழிக்க திட்டம் போட்டவன்தான் இந்த சுப்பிரமணிய சாமி. இந்தியாவில் வாழும் பிராமணர்களுக்கு இலங்கையை ஆள்வது கண்டி நாயக்க வம்சாவளியினர் என்று நன்கு தெரியும். வடுக பிராமணரான சோ ராமசாமியும் விஜயநகர அரசில் உயர் பதவிகள் வகித்த பிராமணர்களின் வாரிசான இந்து பத்திரிகையின் ராமுவும் இந்த உண்மைகள் தமிழ் மக்களிடம் சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்று மிகவும் கவனமாக இருந்து வருகின்றனர். இந்திய அரசாங்கத்திலோ அல்லது எந்த ஒரு கட்சியிலோ முக்கிய பொறுப்புகளையும் வகிக்காத சுப்பிரமணிய சாமிக்கு ராஜபக்சே அரசு பெரும் முக்கியத்துவம் கொடுத்ததன் பின்னணி இதுவே. மேலும் தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் செய்யும் அனைத்து தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கும் இலங்கையை ஆள்வது தங்கள் தெலுங்கு இனம்தான் என்ற உண்மை நன்கு தெரியும். தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக ராஜபக்சவை எதிர்ப்பது போல நாடகமாடுகின்றனர் திராவிட அரசியல்வாதிகள். ராஜபக்சேவும் சிறிசேனாவும் கண்டி நாயக்க வாரிசுகள் என்பதால் தான் திருப்பதி கோவிலில் அவர்களுக்கு முதல் மரியாதை வழங்கப்படுகிறது. ஈழ இனப்படுகொலையை செய்து முடிக்க உதவிய இந்திய அதிகாரிகளான சிவசங்கர மேனன்,
எம்.கே. நாராயணன், நிருபமா மேனன், விஜய் நம்பியார், ஜே.என். தீட்சித் போன்றோர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். திராவிட கருத்தியலின்படி இவர்களும் தமிழர்களும் ஒரே திராவிட இனம் அல்லவா? ஆனால் ஈழத் தமிழர்களை கொன்றொழிப்பதில் மும்முரம் காட்டியவர்கள் இவர்கள்தான். அதற்கு காரணம் இவர்கள் வடுகர்கள். அதுவும் நம்பூதிரி பிராமணர்களோடு கலப்பு ஏற்பட்ட வடுக நாயரினம். மேனன், பிள்ளை, நம்பியார் போன்ற பட்டங்களையும் வடுக நாயர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். வடுகர்கள் மற்றும் பிராமணர்கள் இருவருமே தமிழரின் பரம்பரை பகையாளிகளாகவே இருந்து வருகின்றனர். இந்த உண்மைகளை எல்லாம் திராவிட கருத்தியல் நம்மிடமிருந்து மறைத்து விட்டது. இலங்கையில் சிங்களர் போர்வையில் தெலுங்கர்தான் ஆட்சி செய்கின்றனர் என்ற உண்மையை நம்மிடமிருந்து மறைத்து விட்டது ஆரிய கருத்தியல். வட இந்தியாவில் இருந்து படையெடுத்து வந்த ஆரியனின் வம்சாவளிதான் இன்றைய சிங்களவன் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறான் தமிழன். பொய் புராணங்கள் மூலமாகவும் ஆபாச இந்து மத கதைகள் மூலமாகவும் அதன் வாயிலாக பரப்பப்பட்ட மூட நம்பிக்கைகள் மூலமாகவும் தமிழர்களின் சிந்திக்கும் ஆற்றலையும் மூளையையும் மழுங்கடித்தது ஆரியம். திரைப்பட மோகம், இலவச மோகம், சாராய போதை ஆகியவற்றை தமிழர்களிடம் திணித்து பொங்கல் பண்டிகைக்கு கூட இலவசத்திற்காக கையேந்தி நிற்கும் ஈன பிறவிகளாய் இன்று தமிழர்களை மாற்றி வைத்திருக்கிறது திராவிடம். இது மட்டுமா? ஆயிரக்கணக்கில் மார்வாடிகளை தமிழ்நாட்டிற்குள் இறக்குமதி செய்து தமிழ்நாட்டின் மொத்த வணிகத்தையும் அந்நியரிடம் தாரை வார்த்து கொடுத்தது திராவிடம். தமிழரிடம் மட்டும் நாத்தியம் பேசிய திராவிடம் மார்வாடிகளின் முக்கிய இந்து பண்டிகையான ஹோலியை எதிர்க்கவே இல்லை. மார்வாடிகளின் வாக்குகளை வாங்க அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகிறது திராவிடம். தன் இனம் அளிக்கப்பட்ட பொழுதும் நாதியற்றவனாய் நின்றான் தமிழன். செயற்கையாக திணிக்கப்பட்ட சாதி மத பேதங்களை தனது ஊடகங்கள் வாயிலாக ஊதி ஊதி பெருசாக்கிய திராவிடம் தமிழனை ஒன்று சேர விடாமல் பார்த்து கொண்டது. மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு போராட்டம் செய்தாலும் திராவிட, தலித்திய மற்றும் மார்க்சிய கருத்தியலை கொண்ட தெலுங்கு அரசியல்வாதிகள் இடையில் வந்து புகுந்து அந்த போராட்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். ஈழத் தமிழர்களுக்காக இளைஞர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டாலும் அதனையும் கொச்சைப்படுத்துவதில் மும்முரம் காட்டியது திராவிடம். காலம் காலமாக மதுரை நாயக்கரின் வம்சாவளியினர் தமிழ்நாட்டை சுரண்டியது போதாதென்று மற்றொரு ஆதிக்க தெலுங்கு பிரிவான ரெட்டிகளும் இப்போது தமிழ்நாட்டை ஆள முயற்சி செய்து வருகின்றனர். இந்த எண்ணத்தோடு திரைத்துறைக்குள் வந்தவன் விசால் கிருஷ்ண ரெட்டி தான் ஒரு தெலுங்கன் என்பதை மூடி மறைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முயன்று வருகிறான். வடுக விஜயகாந்த் நாயுடு கையாண்ட அதே யுக்தியைத்தான் இவனும் கையாள்கிறான். அதாவது முதலில் திரைப்பட நடிகர் சங்க தேர்தலில் வென்று மக்கள் மத்தியில் பிரபலமடைவது, அதன் பின்னர் நேரடி தேர்தல் அரசியலில் நுழைந்து தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிப்பது என்ற யுக்தி. தமிழ்நாட்டின் திரைப்பட துறையானது காலகாலமாக தமிழக அரசியல்வாதிகளின் நாற்றங்காலாக இருந்து வருகிறது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ் இனத்தை வீழ்த்த வடுகன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் திரைத்துறையாகும். நாடகம் மூலம் பிரபலமான அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி, திரைப்படம் மூலம் ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் வரிசையில் இன்று விஜயகாந்த் நாயுடுவும் நாளை விசால் ரெட்டியும் தமிழர்களை ஆள முயற்சி செய்து வருகின்றனர். இது போதாதென்று அருந்ததியர் என அழைக்கப்படும் தெலுங்கர்களை ஆதி தமிழர்கள் என்று பெயர் சூட்டி அவர்கள்தான் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் போல் அடையாளம் காட்டி நிறுவ பார்க்கிறார்கள் ஆதிக்க தெலுங்கர்கள். கல்வி வேலை வாய்ப்புகளில் தெலுங்கர்களான அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீட்டில் தனி உள் ஒதுக்கீடு கொடுத்து தமிழ் மண்ணின் மைந்தர்களின் வயிற்றில் அடித்தது திராவிடம். அருந்ததியர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டையை தூண்டிவிட்டு அதன் மூலமாகவும் அரசியல் செய்ய முயல்கிறார்கள் ஆதிக்க தெலுங்கர்கள். இன்றைய கேரள மாநிலத்தில் வாழும் சேர மரபு வழி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் சண்டையை மூட்டி விரோத போக்கை கடைபிடித்தது தெலுங்கு திராவிடர்களே ஆவர். இன்றைய கேரளத்தில் நாயர் மற்றும் நம்பூதிரி ஆகிய வந்தேரிகளை தவிர மற்றவர்கள் அனைவரும் தமிழ் சேர மரபினரே ஆவர்.
இஸ்லாம், கிறிஸ்தவம் என்று பல மதங்களை தழுவி இருந்தாலும் அவர்கள் தமிழ் வழி மரபினரே. இதன் காரணமாகத்தான் இன்றைய கேரள முதல்வர் உமன் சாண்டி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனின் ஆட்சி அமைந்தால் அதை முழு மனதுடன் வரவேற்பதாகவும், ஒரு தமிழன் முதல்வராக பதவியேற்கும் பொழுது தான் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு அந்நிகழ்ச்சியை சிறப்பிப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். அவர் கிறித்துவ மதத்தை தழுவி இருந்தாலும் அவர் சேர மரபை சேர்ந்தவர் என்பதால் தான் அவரால் இவ்வாறு பேச முடிந்தது. ஈழத்தில் இனப்படுகொலையை நிகழ்த்தியதில் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் பெரும் பங்குள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் நாடுகளான அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலும் இலங்கையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர காலம் காலமாக முயற்சி செய்து வருகின்றன. தமிழீழம் மட்டும் தனி நாடாகிவிட்டால் அவர்களின் எண்ணம் நிறைவேறாது. விடுதலை புலிகள் இருக்கும் வரை ஈழ கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கும். விடுதலை புலிகளை ஒழித்து கட்ட 2001ஆம் ஆண்டே உலக வல்லாதிக்க சக்திகள் முடிவு கட்டிவிட்டன. நாட்டின் விடுதலைக்காக போராடும் போராளி குழுக்களை எல்லாம் தீவிரவாதிகள் என்று பட்டம் கட்டி அவர்கள் மேல் தாக்குதல் நடத்த ஆயத்தமானது உலக வல்லாதிக்கம். இதற்கு பெரிதும் உதவியது இந்திய நாடு. இந்தியாவை ஆளும் பிராமணர்கள் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தனி நாடு கிடைக்காமல் பார்த்து கொண்டனர். ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு கிடைத்துவிட்டால் அதனை காரணம் காட்டி இந்திய ஒன்றியத்தில் பிராமணரிடம் சிறைப்பட்டு கிடக்கும் பல தேசிய இனங்களும் தங்களுக்கென்று தனிநாடு கோரிக்கையை முன்வைப்பார்கள். இதை முன்கூட்டியே உணர்ந்த இந்திய பிராமணர்கள் ஈழ மக்களை அழிப்பதில் மும்முரமாக இருந்தனர். இது மட்டுமல்லாமல் புலிகளை அழிக்க 21 நாடுகளின் உதவியை நாடியதாக இலங்கையின் ராணுவ அமைச்சராக இருந்த கோத்தபாய ராஜபக்சேவை ஒத்துக்கொண்டான். இந்த 21 நாடுகளில் சீனாவும் அடக்கம். தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் மேற்கத்திய நாடுகள் ஆதிக்கம் செலுத்தினால் தன் நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்த சீனாவும் புலிகளை அழிக்க இலங்கைக்கு உதவியது. போரில் செய்த உதவிக்கு கைமாறாக ராஜபக்சேவின் சொந்த ஊரான கம்பன் தோட்டையில் துறைமுகம் என்ற பெயரில் ஒரு ராணுவ தளத்தை தனக்காக கட்டிக்கொண்டிருக்கிறது சீனா. நாளை இந்தியாவுடன் ஒரு போர் வந்தாலும் இந்த ராணுவ தளத்தை பயன்படுத்திக் கொள்ள சீனா நினைக்கிறது. இதே நோக்கத்திற்காகத்தான் பாகிஸ்தானும் இலங்கைக்கு உதவியது. ஈழத் தமிழ் மக்களை கொன்றொழிக்க பாஸ்பரஸ் குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் இலங்கை ராணுவத்திற்கு அளித்ததே இஸ்ரேல் நாடுதான். எதற்காக என்றால் புலிகளை அழித்துவிட்ட பிறகு விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல்வாதிகள் மூலமாக இலங்கையை தன்வசப்படுத்துவதால் தென்கிழக்கு ஆசியாவில் நடக்கப் போகும் மொத்த வணிகத்தையும் இலங்கையில் இருந்து கொண்டே கட்டுப்படுத்தலாம். தீவிரவாதி என்று போராளிகளுக்கு பட்டம் சூட்டி அவர்களை அழித்துவிட்டு அவர்களின் நாட்டை சுரண்டுவதே இவர்களின் பிரதான வேலையாகும். இந்தியாவில் பெரும்பான்மையான பிராமணர்கள் விரும்பி செய்யும் தொழில் வங்கித் தொழிலாகும். இந்தியாவில் பெரும்பான்மையான வங்கிகளை நடத்துவதும் அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதும் பிராமணர்களே. இப்படிப்பட்ட இந்தியா ஈழ மக்களுக்கு ஒருபோதும் உதவாது. ஈழத்தில் தனி வாக்கெடுப்பு நடத்த ஒருபோதும் இந்தியா சம்மதிக்காது. தனக்கு போட்டியாக உலக அரங்கில் தமிழன் வந்துவிடக் கூடாது என்று முடிவு கட்டிவிட்டான். அதன் விளைவாக நடப்பதே தமிழ்நாட்டில் மட்டும் செயல்படுத்தப்படும் இன அழிப்பு திட்டங்கள். கூடங்குளம் மற்றும் கல்பாக்க அணுமின் திட்டங்கள், தஞ்சை மீத்தேன் திட்டம், எரிவாயு குழாய் திட்டம், சீமை கருவேல மரம், சீமை மாடுகள், ரசாயன உரங்கள், செயற்கை உணவுகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், செயற்கை முறையில் வளர்க்கப்படும் கோழிகள், மேற்கத்திய ஆடம்பர வாழ்க்கைக்கு தூண்டும் உழைக்காமல் பணம் சேர்க்கும் விளம்பரங்கள், ஆண் பெண் இச்சையை தூண்டும் ஆபாச காட்சிகள் கொண்ட திரைப்படங்கள்,
மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள், விவாத நிகழ்ச்சிகள், இப்படி பண்பாட்டு அழிப்பு என அனைத்து திட்டங்களும் தமிழ் இன அழிப்பு திட்டங்களாகவே உள்ளன. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கும் பிராமண இந்துத்துவ தீய சக்திகள் இந்த நாட்டின் தேசிய இனங்களை அழிப்பதில் தான் குறியாக உள்ளன. தமிழ்நாட்டில் திராவிடன் என்ற போர்வையில் ஆளும் வடுகன், இந்தியாவை ஆளும் பிராமணன் தமிழ் இனத்திற்கு பகைவர்களாக உள்ளனர். வெகு காலமாகவே இவர்களுக்குள் ரகசிய கூட்டணி இருந்து வருகிறது. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஆரிய திராவிட கொள்கைகளால் குழம்பி போன தமிழன் மொழி இழந்தான், நிலம் இழந்தான், ஆட்சி இழந்தான், உரிமை இழந்தான், கடைசியில் உயிரையே இழந்தான். இவை அனைத்திற்கும் மேலாக உலக அரங்கில் தன்மானம் இழந்தான். தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் இன்று வடுகர்களை ஆதிக்கம் செய்கின்றார்கள். கர்நாடகாவை ஆளும் கன்னட வடுகர்கள், ஆந்திராவை ஆளும் தெலுங்கு வடுக நாயுடுகள், கேரளத்தை ஆளும் வடுக நாயர்கள் மற்றும் இலங்கையை ஆளும் தெலுங்கு நாயக்கர்கள் ஆகியோரின் ஆட்சியில் ஏராளமான தமிழர்களின் உயிர்கள் பறிபோயின. பெங்களூரு நகரத்தில் நடந்த கலவரத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். ஐயப்பன் கோவிலுக்கு சாமி கும்பிடச் சென்ற தமிழனை வெந்நீரை ஊற்றிக் கொண்டான் ஒரு வடுக நாயர். ஆந்திராவிற்கு கூலி வேலைக்கு சென்ற அப்பாவி தமிழர்கள் 20 பேரை குருவி சுடுவது போல சுட்டுக் கொன்றான் தெலுங்கன் சந்திரபாபு நாயுடு. தமிழர்களுக்கு சொந்தமான கீழை கடலில் மீன்பிடிக்க சென்ற 800க்கும் மேற்பட்ட அப்பாவி மீனவர்களை சுட்டுக் கொன்றான் சிங்கள வேடத்தில் இருக்கும் தெலுங்கன். இவர்கள் எல்லோரும் இவ்வாறு மிருகத்தனமாக நடந்து கொள்ள காரணம் தாய் தமிழகத்தில் ஒரு தமிழன் ஆட்சியில் இல்லை என்ற தைரியம்தான். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தங்கள் இனம் என்று அவர்களுக்கு தெரிந்ததினால்தான் இவ்வாறு தமிழனை சுட்டுக் கொள்கின்றனர். மேலும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஊழல் வழக்குகளில் சிக்கியிருப்பதால் இந்திய நடுவண் அரசாங்கத்தின் பிடியில் இவர்கள் உள்ளனர். நடுவண் அரசின் இயலாமையை எதிர்த்து இவர்களால் ஒரு கேள்வியை கூட கேட்க முடியவில்லை. தமிழ் இனத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தோரை வீழ்த்த நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு தமிழனை தமிழ்நாட்டின் ஆட்சியில் அமர்த்துவதுதான். இன்று தமிழரிடம் இருக்கும் ஒரே பலம் தேர்தலில் நாம் செலுத்தும் வாக்கு மட்டுமே. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய தேசிய சாசனத்தில் தமிழருக்கென்று எஞ்சி இருப்பது வாக்கு செலுத்தும் உரிமை மட்டுமே. இலவசத்திற்கும் சாராயத்திற்கும் நம்மிடம் இருக்கும் இந்த ஒரே உரிமையையும் நாம் விட்டுக் கொடுத்து விட்டால் நம் இனம் அழிவதை இயற்கையால் கூட காப்பாற்ற முடியாது. இந்த காணொளியை காணும் இளைஞர்களே, நீங்கள்தான் நம் தமிழ் இனத்தின் எதிர்காலம். வரும் 2016ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வீரியமான ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்தி ஆட்சியில் இருக்கும் அந்நியர்களை வீழ்த்துவோம். இழந்த நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ், வெல்க தமிழர்.